இன்றைக்கான வேதவசனம் உபாகமம் அதிகாரம் 33 வசனம் 12. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வசனம் தேவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவராக இருக்கிறவர்களுக்கு அவர் அருகிலேயே தங்கும்படி கிருபை தருகிறார். மனிதர்கள் கொடுக்க முடியாத பாதுகாப்பையும் அமைதியையும் தேவன் தருகிறார். பென்யமீன் கோத்திரம் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருந்தது போல, நாம் தேவனை நேசித்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது நாமும் அவருடைய நிழலில் பாதுகாப்பாக இருப்போம். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் அதிகாரம் 31 வசனங்கள் 7 மற்றும் 8 இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மேலும் யோவான் 10 அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28 ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இந்த உலகத்தில் பயம், பிரச்சனை, நிச்சயமின்மை இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சந்நிதியில் சுகமாய் தங்கலாம். கர்த்தர் நம்மை தினமும் காக்கிறவர். நம் வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ளும் அவர் வாசமாயிருந்து நம்மை நடத்துகிறார். ஆகையால் நாம் தேவனை நம்பி அவருக்கு அருகிலேயே வாழ வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தந்தையே, நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் உம்மோடே தங்க கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையை தினமும் காத்து நடத்தும். உமது சமாதானமும் பாதுகாப்பும் எங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.